அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரூ. 1000 முதலீடு செய்து கோடி ரூபாய் சேர்க்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நாம் அனைவரும் பணத்த சேமிக்க கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ன தெரியாது. உண்மையை சொல்ல போனால், பணத்தை சேமிக்க ஒரு ஈஸியான வழி இருக்கிறது. பல பொருளாதார வல்லுநர்களும் அந்த முறையை தான் பரிந்துரைக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது முதலீடு தொடர்பான பல விளம்பரங்களில் சிப் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கும். சிப் முதலீடு செய்யுங்கள் என்று ஏகப்பட்ட விளம்பரங்கள் நாம் பார்த்திருப்போம். ஆனால் பலருக்கு சிப் என்றால் என்ன, இது ஏன் முக்கியம் என்று தெரியவில்லை. இது குறித்து நாம் எளிமையாக இந்த வீடியோ பார்க்கலாம். சிப் என்றால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிலையான முதலீடு திட்டம் என்று பொருள். மியூச்சுவல் ஃபண்ட், பங்குகள் என ஏதாவது இருந்தாலும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதே சிப் எனப்படும். அதாவது குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பங்குகளில் முதலீடு செய்வதன் பெயர் சிப் இல்லை. எதுவாக இருந்தாலும், அது தங்கமாக இருந்தாலும் மாதம் நிலையான தொகையை முதலீடு செய்வதே சிப் ஆகும். சிப் மூலம் தொடர்ச்சியாக முதலீடு செய்தால் அது காலப்போக்கில் செல்வத்தை அதிகரிக்க உதவும். அதாவது சிப் முறையில் மார்க்கெட் ஏறினாலும் சரி சரிந்தாலும் சரி நாம் ஒரே தொகையை முதலீடு செய்வோம். இதனால் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அதையும் தாண்டி நமக்கு லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் இதேபோல் பணத்தை முதலீடு செய்வது நமக்கு சேமிப்பிற்கு மிக முக்கிய பழக்கமான ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. நீங்கள் அதிக தொகையை சேமிக்க ஒழுக்கம் ரொம்பவே முக்கியம். ஏதோ ஓரிரு மாதம் மட்டும் முதலீடு செய்து விட்டுவிட்டால் செல்வம் சேராது. அதே ஒரு சிப் மூலமாக தானாக வங்கி கணக்கிலிருந்து முதலீட்டுக்கு போவது போல் நாம் போட்டுவிட்டால் சீரான ஒழுக்கமான முதலீட்டு முறையை நாம் ஊக்குவித்துக் கொள்ளலாம். அதேபோல் சீரான முதலீடு செய்யும்போது மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களின் தாக்கம் இதில் பெரிய அளவு இருக்காது. அதாவது மார்க்கெட் உயரும் போது அதே தொகையை போட்டால் குறைந்த பங்குகள் கிடைக்கும். அதேபோல் மார்க்கெட் குறையும் போது நாம் அதே தொகையை போடுவோம். இதன் மூலம் குறைந்த ரேட்டில் அதிக பங்குகள் நாம் கிடைக்கும். இதன் மூலம் சந்தையின் பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்த முக்கியமான காம்பவுண்டிங் சொல்லலாம். அதாவது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, அதை நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்தால் பெரிய வருமானத்தை அது மாறும். இதுவே சிப் முதலீட்டின் மிகப்பெரிய சக்தி. அதாவது நீங்கள் குறைந்த தொகையை தான் முதலீடு செய்வீர்கள். உங்களுக்கு அந்த முதலீட்டு சிரமமே தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் அது மிகப்பெரிய தொகையாக மாறியிருக்கும். இதை ஸ்னோபால் எஃபெக்ட் என்று ஒப்பிடலாம். அதாவது பனி இருக்கும் மலையில் நீங்கள் உச்சத்தில் இருந்து ஒரு சிறிய பனி பந்தை உருட்டிவிட்டால் போதும், அது கீழே இறங்குவதற்குள் ஊரையே அழைக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பந்தாக மாறிவிடும். சிப்பும் அதை போல தான். நீங்கள் சிறிய முதலீட்டு செய்தால் அது கை மேல் லாபம் கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் மாதம் வெறும் ரூ. 500 முதலீடு செய்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். அதற்கு உங்களுக்கு 12% வட்டி கிடைக்கிறது என வைத்துக்கொள்வோம். இதை நீங்கள் 40 வருடங்களுக்கு செய்தால் உங்கள் முதலீடு ரூபாய் 59,49,000 வளர்ந்திருக்கும். நீங்கள் போட்ட பணம் 2,40,000 தான். ஆனால் உங்களுக்கு கிடைத்த லாபம் 25 மடங்கு மேல் இருக்கும். இதே 40 ஆண்டுகளுக்கு நீங்கள் ரூ. 1000 முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு 1,18,00,000 கிடைத்திருக்கும். நீங்கள் போட்ட மொத்த பணம் 4,80,000 தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை 1,18,00,000 இருக்கும். இதுதான் சிப் முதலீட்டின் மேஜிக். இதன் காரணமாக பலரும் சிப் முறையில் முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் சிப் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.